ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் preparetocrack தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ் லெவலுக்கான எரர் ஸ்பாட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் இன்னொரு வீடியோ கூட நான் கொடுத்துருந்தேன். மேபி அந்த வீடியோட லிங்க்ஸ்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெயின்ஸ் லெவலில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இங்கிலீஷ் ஒக்காபுலரிக்கான பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். 50% ஆஃபர் ப்ரைஸில் வெறும் 100 ருபீஸ்க்கு போயிட்டுருக்கு. அதில் தமிழ் மீனிங் இருக்கும், அது மாதிரி ஒரே மீனிங் வர வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். இது வந்து எதுலேருந்து எடுத்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து ஒக்காபுலரி அண்ட் ரீசெண்டாக நடந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேருந்து எடுத்த வேர்ட்ஸ் தான் கைஸ். ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபைன். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நமக்கு ப்ரிலிம்ஸ் லெவலுக்கும் மெயின்ஸ் லெவலுக்கும் இருக்க பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் லெவலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை நிறைய டிவைட் பண்ணிட்டு இதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. மெயின்ஸ் லெவல் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல், அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 சென்டென்ஸ்லையுமே என்னென்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எரர் இல்லை அப்படின்னா ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோ எரர் அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா, நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் எதாவது எரர்னு கண்டுபிடிச்சிட்டு இதில் இருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிக்கணும் கைஸ். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபைன் கைஸ். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கீங்க. பிலோ 3 சென்டென்சஸ், ஈச் சென்டென்ஸ் டிவைடட் இன்டு 5 பார்ட்ஸ் ABCD. அதில் அப்படிங்கிறது நோ எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. எரர் நெக்ஸ்ட் வந்துட்டு 5 ஆப்ஷன்ஸில் நம்ம சூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணலாம் கைஸ். கிராஸ் ஹவுஸ் இஸ் ஆல்ரெடி ஃபெயிலிங் டு மீட் வெயிட்டிங் டைம்ஸ் targets for hip and knee surgeries. The health board said the post will be filled by locum doctors until long time replacements can be recruited அப்படின்னு இருக்கு. பார்த்தது வரைக்கும் எதுவும் எரர் தெரியல. திரும்ப நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். Cross house is already failing to meet waiting times, targets for hip and knee surgeries, and the health board said the post will be filled by locum doctors until long-term replacements can be recruited. எல்லாமே தெளிவாக தான் இருக்குது கைஸ். ஓகேங்களா, உங்களுக்கு திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள். நடுவில் இருக்கிற அந்த ABCD எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒரு ஃப்ளோவாக ரீட் பண்ணிங்கன்னா அதோட மீனிங் நமக்கு தானாகவே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் எதுவும் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லை. ஸோ அப்போ இதோட ஃபஸ்ட் ஒன்னுடைய ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் ஒன்னுடைய ஆப்ஷன் வந்து ஈயாக இருக்கும். கரெக்ட் தானே கைஸ், ஈயாக இருக்கும். அப்போது ஈல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, கண்டுபிடிக்க முடியலன்னா நெக்ஸ்ட் ஒன்னோட கண்டுபிடிங்க. இப்போ ஈன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏங்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்போது இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா நான் இதுதான் ஆப்ஷன் கூட மார்க் பண்ணிட்டு போயினா ரொம்ப டைம் இல்லைன்னா, பட் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஏல எரர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். A source said to doctor on the ground are already under pressure and worried about the impact the latest developments will have on workload and patient care அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? ஓகே கைஸ். ஸோ இப்போ ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா, source said to doctor on the ground அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி என்ற ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோர்ஸ் சொல்லுது டாக்டர்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒர்க் லோட் அதிகமாகும், பேஷண்ட் கேர் அதெல்லாம் இப்போ அதிகமாக போகுது அப்படின்னு ஒரு டாக்டர்ஸை பற்றின ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. டாக்டர் கிட்ட போய் சொல்லலை. புரியுதுங்களா, இதில் கண்டென்ட்டே வேறு. ஆனால் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ செட் டு டாக்டர் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கிறது இந்த இடத்துல இப்போ தப்பு. செட் டு அப்படிங்கிறது இந்த இடத்துல டெஃபினட்டாகவே தப்பாக இருக்குது. ஸோ செட் டாக்டர்ஸ் ஆன் த கிரவுண்டு. ஒரு சோர்ஸ் சொல்லுது, டாக்டர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆர் அப்படின்னு தான் வருமே தவிர இந்த இடத்துல டூ வரக்கூடாது. புரியுதுங்களே, சோர்ஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டபுள் கொட்டேஷன் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். சோர்ஸ் செட் போட்டு ஒரு கமா வந்திருக்கும். இதெல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா கைஸ், சோர்ஸ் ஒன்று சொல்லுது, டாக்டர்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஒரு சோர்ஸ் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆர் ஆல்ரெடி அண்டர் ப்ரெஷர் அண்ட் worried about the impact the latest developments will have on workload and patient care. அதுதான் மீனிங். பட் இதில் கொடுத்துருக்குறது எப்படின்னா, டாக்டர் கிட்ட நம்ம சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீனிங்கே நமக்கு மாறுது. நம்ம திரும்ப ரீட் பண்ணி தமிழ்லேயும் அதில் மீனிங்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏல டெஃபினட்டாகவே தப்பு இருக்குது. அப்போது இந்த அப்படிங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட், patients in the north of Marshall are referred to cross house for hip and knee replacements, while those in the south go to university hospital for the procedures அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்கன்றது எதுவுமே கிராமட்டிக்கல் எரர்ஸும் இல்லை. ஸோ இது ஆப்வியஸ்லி இதோட ஆப்ஷன் வந்து ஈயாக தான் இருக்கும், நோ எரர். அப்போ அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே கரெக்ட் ஆன்சர். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Surgical advances have also helped to slash the average length of time patients spend recovering in hospital
from 10 to 4 days, helping to ease pressure on beds, but the growth in orthopedic surgery workforce has lagged behind the increase in demand. Okay. Surgical advances have also helped to slash the average length of time patients spend recovering in hospital from 10 to 4 days, helping to ease pressure on beds, but the growth in the orthopedic surgery work phase has lagged behind the increase in demand அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய சர்ஜரிலாம் வந்துட்டனால நமக்கு சாரி கைஸ் ஜஸ்ட் மினிட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சர்ஜரிலாம் வந்துட்டனால பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் கம்மியாயிருக்கு. பட் ஆர்த்தோபீடிக் சர்ஜரியில் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு டிமாண்டுக்கு ஏற்றாப்புல சர்ஜரிஸ்லாம் இன்னும் வரலான மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, பார்த்த வரைக்கும் இதில் எதுவுமே எரர் இல்லை. ஓகேவா? ஸோ எரர் இல்லை அப்படிங்கும் போது ஈல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அகைன் இங்கேயும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ மேபி இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கிறது வாய்ப்பு. பட் இந்த இடத்துல உங்களுக்கு எரர் இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்க தெரியலன்னா இங்கிட்ட அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்ல ஏல எரர் இருக்கணும், நம்ம இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். The increasing number of hip and knee operations are also being carried out in the private sector, either self-funded by patients or paid for by the NHS அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ the increasing number of hip and knee operations அப்படின்னு இருக்கு. increasing ஐ அப்படிங்கிறது நமக்கு ஓவல்ஸில் வருது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி த இன்க்ரீசிங் இந்த இடத்துல வராது, ஆன் இன்க்ரீசிங் தான் வரணும். புரியுதுங்களா கைஸ்? இந்த இடத்துல த வரக்கூடாது, தக்கு பதிலாக நமக்கு ஆன் தான் வர வேண்டும். ஓகே. ஸோ an increasing number of hip and knee operations are also being carried out அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல த அப்படிங்கிற தப்பாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன்ல ஏல எரர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், there have been some recent changes within orthopedic consultant staffing at the University Hospital Cross House, with a consultant retiring and another consultant surgeon that is on extending leaves அப்படின்னு இருக்குது. ஓகே ஓகே கைஸ். ஸோ இதுலேயும் எனக்கு பார்த்தோன்னே தட் இஸ் ஆன் எக்ஸ்டெண்டிங் லீவ்ஸ் அப்படின்னு ஒரு இதுவே கிடையாது. நம்ம சொல்கிறது தட் இஸ் ஆன் எக்ஸ்டெண்டட் லீவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இந்த இடத்துல டெஃபினட்டாகவே எரர் இருக்குது. நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது எக்ஸ்டெண்டிங் லீவ்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு வேர்ட் மாதிரி தான். இட்ஸ் அன் எக்ஸ்டெண்டட் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா கைஸ்? ஸோ இந்த இடத்துல ஐஎன்ஜி வராது, எக்ஸ்டெண்டட் லீவ் இடி வரும். புரியுதுங்களா கைஸ்? இடி எக்ஸ்டெண்டட் லீவ்ஸ் வராது, லீவ் எக்ஸ்டெண்டட் லீவ் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல தப்பாக இருக்குது. இதெல்லாம் நம்ம நார்மல் வேர்ட் கைஸ். நம்ம நார்மலாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோமோ ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது எக்ஸ்டெண்டிங் லீவ்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஒரு லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறோம்னா எக்ஸ்டெண்டட் லீவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு ஒரு நார்மல் நியூஸ் பேப்பரோ ஒரு நார்மலாக நம்ம ஒரு பேச்சு புழக்கத்திலே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாகவே இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், தீஸ் கம்பெனி தென் அண்டர்மைன் நேஷனல் கவர்மெண்ட்ஸ் பை யூஸிங் tax havens to avoid contributing to their host countries அப்படின்னு இருக்கு. ஓகே, தீஸ் கம்பெனி அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி தீஸ் அப்படின்னாலே என்னது? தீஸ் அப்படின்னாலே ப்ளூரல், ஒரு நிறைய விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. பட் தீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் வேர்டை சொல்லியிருக்காங்க. கம்பெனின்னு எப்படி வரும்? தீஸ்னாலே நிறைய ப்ளூரல். அப்போ இந்த இடத்துல கம்பெனி வரக்கூடாது, கம்பெனிக்கு பதிலாக கம்பெனிஸ் அப்படின்னு தான் வந்தாகணும். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, தீஸ் கம்பெனிஸ்ன்னு வந்திருந்தால் தான் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாகவே இந்த இடத்துல தப்பு இருக்குது. அப்போது ஏ பார்ட்டில் நமக்கு எரர் இருக்குது. ஏ பார்ட்டில் எரர் இருக்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இமீடியட்டாக செக் பண்ணிடணும். இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏல எரர் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, இதுலேயும் ஏல இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் கண்டிப்பாக வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒனுக்கு போகலாம். This is not the old war between the bourgeois and the industrial working class, but a confrontation between the ascendant managerial elites in the big cities and the left behinds in the provinces அப்படின்னு இருக்கு. பார்த்த வரைக்கும் இதில் எதுவும் எரர்ஸ் தெரியல. நம்ம திரும்பவும் இன்னொரு வாட்டி ஸ்லோவாக ரீட் பண்ணலாம். This is not the old war between the bourgeois and the industrial working class, but a confrontation between ascendant managerial elites in the big cities and the left behinds in the provinces. எதுவுமே எரர் இல்லை கைஸ், எல்லாமே பர்ஃபெக்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏன்னு பார்த்தோம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எரர் இல்லைன்னா என்னது? இ வரும். அப்போ இது கண்டிப்பாக இருக்காது. இதில் ஏ பின்னு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஏஇன்னு இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே இப்போ இதுதான் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிடலாம். பட் தேர்ட் ஒன்ல டி எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, suddenly working class people in the north of England were voting in large numbers for an 8-on educated scion of British upper class Boris Johnson அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே கைஸ். ஸோ சடன்லி ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இன் த நார்த் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது நம்ம இன் த நார்த் அந்த த அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுறோம். வேர் ஓட்டிங் இன் லார்ஜ் நம்பர்ஸ் ஃபார் அன் 8-on educated scion ஆஃப். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரிட்டிஷ்க்கு முன்னாடி நமக்கு த அப்படிங்கிறது கண்டிப்பாக வர வேண்டும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை சொல்லும்போது ஒரு
கண்ட்ரியுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அந்த இடத்துல த அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்க்கு முன்னாடி நமக்கு த வரணும், அது மிஸ் ஆகிருக்கு. ஸோ டி பார்ட்டில் எரர் இருக்குது. ஏன்னா அந்த பிரிட்டிஷ்க்கு முன்னாடி தான் நமக்கு எரர் வரணும். ஸோ நம்ம இதில் எரர்னு பார்த்தீங்கன்னா டி பார்ட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து சி பார்ட்டை கூட நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. பிரிட்டிஷ்க்கு முன்னாடி நமக்கு த வரணும். ஸோ இதுக்கப்புறமே நம்ம டிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எரர் அப்படிங்கிறது ஏஇடியில் தான் எரர் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரி ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல தங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். Okay guys, the next question. Last Monday the crossing was closed after the cars were hit by ice blowing of the support cables. As soon as it's happening, iceless started crashing down on the Scottish government too அப்படின்னு இருக்கு. ஓகே, லாஸ்ட் மண்டே the crossing was closed. ஒரு crossing வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா after cars were hit by ice blowing off the support cables and as soon as it's happening. ஓகே, ஆக்சுவலாக ஒரு கிராசிங் அப்படிங்கிறது சம்திங் நம்ம ஒரு கிராசிங், ஒரு ரோட் கிராசிங் சம்திங் ஏதோ ஒன்று ஒரு கிராசிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ice were hit by ice blowing off the support cables and as soon as it's happening அப்படி வரும். as soon as it happened தான் வரணும். ஒரு முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். as soon as it's happening அப்படி சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாகவே எரர் இருக்குது. இட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது தப்பு. இந்த இடத்துல வர வேண்டியது இட் ஹேப்பன்ட் அப்படின்னு வரும். ஐஎன்ஜி வரக்கூடாது. இட் ஹேப்பன்ட், முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வர வேண்டியது இட் ஹேப்பன்ட். ஓகேவா, ஸோ அண்ட் as soon as it happened iceless started crashing down on the Scottish government too. ஓகேங்களா, ஸோ இதில் எரர் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி பார்ட்டில் இருக்குது. ஸோ சியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது 3ல் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாதான் நம்ம ஓரளவுக்கு ஒரு ஆப்ஷனை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ செகண்ட் ஒன்ல எரர் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஃபுட்டேஜ் the singer appears to throw a Nazi salute before swing at பிஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டே கிடையாது பேஸ். ஃபஸ்ட்டு பிஃபோர் அப்படி ஆஃப்டர் பிஃபோர் நமக்கு தெரியும். பிஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டே கிடையாது. ஸோ அந்த இடத்துல டெஃபினட்டாகவே எனக்கு இந்த இடத்துல எரர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பார்த்தாலுமே சொல்ல முடியும். பியில் எரர் இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன வரணும்னு பார்ப்போம். நம்ம ரீட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பிஃபோர் ஸ்விங் at a security guard Jesse Dixon who is expected to file a lawsuit against Stewart and his 39-year-old son Sian அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த ஃபுட்டேஜ் சிங்கர் அப்பியர்ஸ் டு ஃபுட்டேஜ் அப்படின்னா சம்திங் ஒரு மேபி ஒரு கேமரா ரெக்கார்டிங் சம்திங் ஏதாவது இருக்கலாம். சிங்கர் அப்பியர்ஸ் டு த்ரோ நசி சல்யூட் பிஃபோர் ஸ்விங்கிங்னு வரும் கைஸ். பிஃபோர்ஸ்ன்னு வரக்கூடாது, பிஃபோர் ஸ்விங்கிங் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா கைஸ்? இந்த இடத்துல பிஃபோர் ஸ்விங்கிங் அட் அ செக்யூரிட்டி கார்டு, பிஃபோர்ஸ் வரக்கூடாது. இந்த இடத்துல எஸ்ஸும் வரக்கூடாது. பிஃபோர் ஸ்விங்கிங் அட் அ செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது நமக்கு பி பார்ட்டில் இருக்குது. ஸோ சிபின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட் பார்ட்டில். ஸோ சிபின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே இதுதான் இருக்கணும். பட் நம்ம தேர்ட் ஒன்னையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈங்கிற மாதிரி இருக்கிறதுனா தேர்ட் ஒன்னில் எரர் இருக்கக்கூடாது, நம்ம செக் பண்ணிக்கலாம். இட் லேட்டர் emerged the sensors to detect ice had failed to work, which was something for people to think about in the 90 minutes it took to make the detour around the bridge அப்படின்னு இருக்கு. ஓகே, டெட்டார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேங்க. டெட்டார் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுப்பாதை, சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கைஸ். இப்போ ஒரு இடத்துல மாற்றி நம்ம சுற்றி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுற்றுப்பாதை மாற்றுப்பாதைன்னு சொல்கிறோம்னா டெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இட் லேட்டர் emerged the sensors to detect ice had failed to work, which is something for people to think about in the 90 minutes it took to make the detour around the bridge அப்படிங்கிறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் டெஃபினட்டாகவே நோ எரர் தான். ஸோ இதில் ஆன்சரு சிபி தான் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்குள்ளே போயிடலாம். The last one, okay guys, Alok Sharma, who was appointed as conference chief yesterday in Boris Johnson's reshuffle, and Nicola Sturgeon both receiving letter this morning from the MP அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த விஷயத்தை ஒரு முடிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அலோக் சர்மா அப்படிங்கிறவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் சீஃபாக அவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே இன் போரிஸ் ஜான்சன்ஸ் ரீஷஃபிள் அப்படின்னா மாற்றி அமைக்கிறது. ஏதோ ஒரு மேபி அவங்க ஒரு மினிஸ்டர்ஸை மாற்றி அமைச்சிருக்கலாம். ரீஷஃபிள் அப்படிங்கிறது அந்த ஷஃபிள்னா நமக்கு தெரியும்ல, ஷஃபிள் பண்ணுறது. ரீஷஃபிள்னா மாற்றி அமைக்கிறது. மேபி ஒரு மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர்ஸ் ஏதாவது ஒன்று மாற்றி அமைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மீனிங். ஓகேங்களா, ரீஷஃபிள். நிக்கோலா ஸ்டர்ஜன் போத் ரிசீவிங் லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க இந்த மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க ஈவினிங் ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா கூட நம்ம இந்த இடத்துல போத் ரிசீவிங் லெட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல வர வேண்டியது போத் ரிசீவ்டு அப்படின்னு வரும். போத் அப்படின்னும் இருக்குது கைஸ், போத் ரிசீவ்டுன்னு வரணும். இந்த இடத்துல போத்துன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல போத் ரிசீவ் லெட்டர்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்கணும்.
புரியுதுல, 2 பேரும் ரிசீவ் பண்ணியிருக்காங்கும் போது நம்ம லெட்டர் சிங்குலராக வரக்கூடாது, ப்ளூரலாக தான் வரணும். both received letters this morning from the MP அந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எரர் எந்த பார்ட்டில் இருக்குது? சி பார்ட்டில் இருக்குது. இப்போ சியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்னென்ன இருக்குது கைஸ்? 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இது 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் மேபி இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஒன் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இ எரராக இருக்கணும், இல்லை டி எரராக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். The shadow business secretary spoke out as a labor leadership hustling came to Glasgow, where she was the only one of the 3 remaining candidates to explicitly state she could support a fresh ballot on independence அப்படின்னு இருக்கு. ஓகே, பார்த்த வரைக்கும் எதுவும் எரர்ஸ் தெரியல. திரும்ப we can read. ஓகேவா? The shadow business secretary spoke out as a labor leadership hustling came to Glasgow, where she was the only one of the 3 remaining candidates to explicitly state she could support a fresh ballot on இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக செகண்ட் பார்ட்டில் எரர் இல்லை. அப்போது சிஇன்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் தான். ஸோ டெஃபினட்டாகவே இதுதான் ஆப்ஷனாகவே இருந்தாகணும். ஸோ ஃபஸ்ட் தேர்ட் ஒன்ல ஏ ஆப்ஷனாக இருக்காங்கிறத நம்ம ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? மிஸ்டர் மெக்லன் who worked with the school janitor and lives in Dismally around 25 miles from Oban said he has no complaints with the care his mother has received and did not want to name the home அப்படின்னு இருக்கு. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இந்த இடத்துல ஸ்கூல் ஜானிட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸ்கூல் ஜானிட்டர் அப்படின்னா என்னதுன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க, மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளீனிங் அப்படிங்கிறதான் ஜானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு அப்படின்னா ஸ்கூல் ஜானிட்டர்னா ஸ்கூலை மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணுறவங்கள தான் ஸ்கூல் ஜானிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹூ ஒர்க்டு வித்தின் எப்படி கைஸ் வரும்? ஒரு மிஸ்டர் மெக்லன் அப்படிங்கிறவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒர்க்டு வித் அப்படின்னு ஒர்க்டு வித்னா ஒரு கம்பெனியோட அப்படிங்கிற மாதிரி ஒர்க்டு வித் ஸ்கூல் கால்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா கரெக்ட். அந்த ஸ்கூல் பேர் வந்து மேபி லைக் சம்திங் ஏதோ ஒரு ஸ்கூலு ஒர்க் வித் பிஎஸ்பிபி ஸ்கூல் அந்த மாதிரி சொல்கிறோன்னா ஒர்க்டு வித்துன்னு சொல்லலாம். பட் அவர் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது ஒர்க்டு வித்துன்னு சொல்லக்கூடாது, ஒர்க்ஸ் அஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சாரி கைஸ், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னோட கிராஃபிக் டேப்லெட் வந்துட்டு சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் நான் மவுஸில் தான் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் இன்னைக்குள்ள நான் சரி பண்ணிட்டு வந்தேன். ஓகே, ஸோ சாரி. அதனால தான் இந்த இடத்துல ஒர்க் வித் வரக்கூடாது, ஒர்க்ஸ் ஆஸ் வரணும். ஓகேங்களா? மிஸ்டர் மெக்லன் ஹூ ஒர்க்ஸ் ஆஸ் அ ஸ்கூல் ஜானிட்டர் அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? ஒர்க்டு வித் ஒர்க்டு வித்னா நம்ம ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் பேர் சொல்லணும்னா ஒர்க்டு வித் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். பட் அவன் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் ஒர்க்ஸ் ஆஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டெஃபினட்டாகவே தப்பு இருக்குது. ஸோ சிஇஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன் கைஸ், ஒரு 5 எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது நிறைய வேர்ட்ஸோட மீனிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் நம்ம இங்கிலீஷ் வொக்காபுலரி பெய்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். டீட்டெயில்ஸ் அகைன் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் போட்டிருக்கேன். ஃபைன் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.